ஒரு புது பாதை, ஒரு புது ரத்தம், ஒரு புது எழுச்சி வேணும் சார். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கிரேட் ஸ்டேட், டவுட்டே இல்லை. நீங்க கேட்ட கேள்வி எல்லா இண்டிகேட்டர்ஸ்லயும் முன்னாடி இருக்கும், எல்லா இண்டிகேட்டர்ஸ்லயும் முன்னாடி இருக்கும், டவுட்டே இல்லை சார். படித்த மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டேட், டவுட்டே இல்லை. பட் நான் தமிழ்நாட்டை பீகாருக்கோ யூபிக்கோ மிசோரம்க்கோ கம்பேர் பண்ணல சார். நான் பெல்ஜியமுக்கும் பிரான்ஸுக்கும் ஸ்வீடனுக்கும் கம்பேர் பண்றேன். ஏன்னா நம்ம கம்பேரிசன் அங்க இருக்கணும். ஆல்ரெடி வளர்ச்சி அடைந்தது, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். நான் வளர்ச்சி அடைந்துட்டேன்னு சொல்லிட்டு இதே குட்டக்குள்ள இருக்க முடியுமான்னு தான் நான் தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க சார். தமிழ்நாடு மிச்ச ஸ்டேட்டு கம்பேர் பண்ணும்போது எப்பவுமே முன்னாடி இருந்த ஸ்டேட், எப்பவுமே முன்னாடி இருந்தது. நீங்க 1970 இருந்து ஒன்னொன்னு ஆரம்பிங்க, எப்பவுமே முன்னாடி இருக்கும். அதை பத்தி ரெண்டு மாற்று கருத்து கிடையாது. லாஸ்ட் கேள்வி, மொழி கொள்கையோடு தான் வளர்ந்திருக்கிறது அப்படிங்கும் போது மூன்றாவது மொழி விருப்பப்படுகிறவர்கள் படிக்கட்டும், அது தனி நபர்களுடைய விருப்பமாக இருக்கிறதுன்னு ஒரு பக்கம். ஆனா இது இந்த இருமொழி கொள்கையோடு தானே வளர்ந்திருக்கு, அதையும் நீங்க கவனிக்க வேண்டியிருக்குல்ல சார். நான் சொல்றது தமிழகம் வளர்ந்தது 1960 வரைக்கும், அதுக்கப்புறம் 50 வருஷம் ஆயிருச்சு. லாஸ்ட் 20 வருஷமா ஸ்பெசிபிக்கா வளரவில்லை அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சார். இப்போ